லைட் மரம் தானே உனக்கு மீறும். நீ செத்தா தாளம் மீறும். ஐயா நான் ஒரு சிந்தி, ஐயா நான் ஒரு சிந்தி கக்குத்தி சந்தி கச்சம் போடி கையிலே தாளக்கார சூட்ட கையோடு தண்ணி போடுவாங்க கண்டிப்பா. நான் பாத்தியான்னு கேட்கிறேன். திருவண்ணாமலையில வாவுசி நகல என்ன பண்ணேன்? இவரே பண்ண ஒரு நாள் வர மாட்டேன் திரும்பி போய் ஐயா அன்னைக்கு வந்த மாடு அனந்ததி மாயம்மா பட்டதனி அங்கங்க வணக்கம் 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 மாயம்மா வணக்கம் 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 தம்பி ஓ வணக்கம் வாந்தி வரும். ஏய் நாலு போட்டு சேர்த்தடி பாதி வரும் ஏதி வந்தாங்க. வணக்கம் வாழ்வு ரெண்டு பண்ணிக்கணுமா? அரிய பொண்ணு பாவம் பாக்க ஆடி வாடி 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 கட்டமா
ஐயா என்ன இது சி ஏய் பட்டு தண்ணி அது இதுன்னு கன்றாய் ஐ நோ ட்ரிங்க் ஒன்லி மேட்டர் தம்பி சபையை பார்த்தனையா சபை வார்த்தை எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாதிபதி சபை ஏய் ஓ லட்சுமி கடாசி சபை எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் எத்தொழில் செய்தால் ஏதவஸ்தப்பட்டாலும் புத்தர் மனமிருக்கும் மோனத்தை முத்தம் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்கும் மோனத்தை முத்தர் மனமிருக்கும் மோனத்தை பித்தளத்தில் காதி விலை ஆடி வந்தாலும் புத்தகத்தில் காதில் யார் வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்து தாதி மனம் நீர் கொடுத்து இதுல உனக்கு என்ன விளக்கம் தெரியுது எப்படி வைரமயமா சரி வைரமயமா எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தப்பட்டாலும் புத்தர் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்க ஆ இல்ல ஒரு கட்டிங் போட்டேன் போட்ட பண்ணா வரமா அண்ணா கூட பச்சை ஏ இங்க போனா அந்த மெட்ராஸ் பக்கத்துல டேய் மந்திரியே இங்க பா தண்ணி கேஸ் ஏய் ஓ எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் அது முத்தர் மனமிருக்கும் மோனத்தை புத்தர் மனமிருக்கும் மோனத்தை ஆமா பித்தகத்தின் காதி விலை ஆடி வந்தாலும் புத்தகத்தில் காதில் யார் வந்தாலும் அந்த தாதி மனம் நீர் குலத்தே ஏய் ஒன்றா நரம் டாக்டர் ஒன்றா கம்மியா ஏமா எப்படி இது ஒரு விளக்கம் சொல்லியம்மா இப்போ சபை கூடணும்னு சொன்னா ஆமா ஏய் ஏய் எங்கெங்க கூடினால் அதற்கு பேர் சபை ஒரு 3 இடத்துல சபை கூடியம்மா எந்த திடா மூலகர்ச்சாங்க கடை 1 ஓ மூலகர்ச்சாங்க கடை 1 மூலக்கடிச்சாங்கடை பள்ளி கர்ச்சாங்க கடை 1 பள்ளி கட்டாங்க ரெண்டு இது வரைக்கும் அப்படி ஒரு போர்டை எந்த கடையிலும் நான் படிச்சது அங்க போறவங்களுக்கு மட்டும்தான் அது எந்த போர்டு எங்க கட்டிச்சிருக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடை போவாதவங்களுக்கு தெரியாது தெரியாது அது என்ன மூலக்கடிச்சானா என்ன மூலகர்ச்சனா பட்ட சாராயம் ஓ சாராய கடை அந்த சாராய கடை டைட் போட கவர் போட்டு மூடு போட்டாங்க முடிச்சவும் முடியாது அந்த மூளையை கடிச்சு சர்ன்னு இட்டா சர்ன்னு போதையும் அதனால மூளை கட்டா அந்த மூளை கடிச்சான் போட்டு வாங்குறோம் 145 பேரை வாங்குறோம் காருக்கு லூஸ் ஆயிடும் அத பல்லல போட்டு அக்கி உடைச்சா பக்குன்னு போட்டுட்டா பக்குன்னு போகுது செட்டா லூஸ் ஆயிடும் அது பள்ளி கட்டா இடம் பண்டிகை ஏரியா இருக்கிற இடம் ஆமா ரெண்டி நம்ம இடம் எப்படி இருக்குது பட 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 ஐயா ஐயா அவங்களுக்கு பூரா பெருமை அந்த அம்மா வந்திருக்காங்களே அவங்க வர்க்கத்துல யாரு செத்துட்டாங்களோ நம்ம ஜமா தான் கொஞ்சம் கூத்து வைப்பாங்க யாரும் வைக்க மாட்டாங்க ஆமாம்மா பாதேரியம் நம்ம இடம் ஆமா கிருஷ்ண வேஷம் கட்டின்னு வந்தா பெருமாள் இனத்தை சேர்ந்தவங்க தான் பெருமாள் மாட்டுக்காரங்க வேற ஒண்ணு கிடையாது பெருமாள் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நேரம் பெருமாளையே பேசிட்டு இருப்பாங்க அவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்க ராதாபுரம் பழுத்தூர் ராதாபுரம் நான் ராதாபுரம் என் மச்சான் சண்டாசூரா நான் ராதாபுரம் மேல கட்டுமா மாமா மல்லிகா எங்க போறேன் எத்தொழிலை செய்தாலும் முத்தர் மனம் இருக்க மோனத்தையும் சொன்னார். இந்த உலகத்தில் உண்டான சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோரும் தில்லை நடராஜ பெருமான் அவரை எந்த நேரமும் ஞான கண்ணால் பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த முனிவர்கள் எப்படி பார்த்தபடியே இருப்பாங்களா? எந்த நேரமும் கேட்க மாட்டேன் மண்டை போட போதா மண்டை போனா போது போ போனா ஏமா
எந்த நேரமோ 24 மணி நேரமும் சுழுமுனையில் சுழுமுனையில் லாடத்தை திறந்துட்டு லாடத்தை திறந்துட்டு இல்லடா கை எங்கடா காட்டுறா? கை எங்கடா காட்டுறீங்க? அங்க தள்ளிட்டு கை எங்க காட்டுறா? சாபத்தை கொடுக்க அப்படி போ. ஏய், ஞானக்கண்ணால் பார்த்து கொண்டே இருப்பார்கள். கண்டிப்பா ஒரே நொடி ஒரு நொடி கூட சிந்தனை தவறாது. ஆஹா சிந்தனை தவறாது. அது எப்படி? எப்படி எத்தொழிலை செய்தாலும் எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் ஏதவஸ்தைப்பட்டால் எந்த வேலையை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் அந்த நடராஜ பெருமானுடைய ஆட்டத்தை பார்ப்பதை நிறுத்தவே மாட்டாங்க. ஆஹா எந்த வேலை செஞ்சாலுமா அந்த அதுக்கு விளக்கை நான் கேட்டா வித்தகத்தின் காதி விலை ஆடி வந்தால் ஆடி வந்தால் காதி விலை ஆடி வந்தால் காதி மனம் நீர் கொடுத்தி காதி மனம் நீர் கொடுத்து பெண்கள் அந்த காலத்துல தண்ணி எடுக்க போனா ஆமா. ஆத்துக்கு போகணும். ஆமா. இல்லைன்னா குளத்துக்கு போகணும். ஆமா ஆமாம்மா இல்லைன்னா எங்கன்னா ஏறி போவாங்க. அந்த காலத்துல ஏத்தம் போட்டு எரிப்பாங்க. ஏத்த போட்டு ஆமா மாடி இழுத்துன்னு போவோம் தண்ணி வந்து கொட்டும். அது காலம். ஆமா இது ஏத்தம். ஏத்தம் வேற. நீ சொல்றது வந்து ஏத்தம். இந்த கவலை. மேலே இறங்குது. கட்ட ஓட்ட போட்டு அதுதான் ஆமா ஒரு சொல்லு சொல்லு என்ன இப்ப சொல்லு அவரை முட்டாட்ட ஓத்த ஏய், சிக்கி, அப்படி இல்ல முண்டு ஆட்டி உழைத்தவன் மகனே அப்படி சொன்ன அந்த வாக்கியம். ஆனா இப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. முட்டாட்ட ஓட்ட மாட்டாங்க. அதனால இந்த பாரு, அப்ப பெண்கள் பெண்கள் இப்ப ஆத்துல இருந்து தூக்கி வராங்க. கோட தோண்டி வரும். தலை மேல ஒரு குடம், ஆமா இடுப்புல ஒரு குடம், ஒரு குடம். அப்படி தண்ணி தூக்கி வரும்போது ஆமா. இந்த மாதிரி தலை மேல இருக்கிற குடத்து மேல கை போகாது. கை போகாது. நடந்து எப்படி நடந்து வரும்போது பக்கத்துல வர பொம்பளை கிட்ட மூணாவது வீட்டு கதையே பேசின்னு வருவாங்க. ஏண்டி அக்கா நீ நைட்டு உன் வீட்டுல சலசலசை தாத்தி கடிச்சுங்க அதான் கேட்பாங்க. உன் வீடு புருஷனு குத்துனாண்டி குத்தனா எதுக்காச்சும் நவுத்தனா அப்போ கை அந்த குடத்தை பிடிக்காது. பிடிக்காது. ஆமா. ஆனா கதை என்னமா பேசிக்கிட்டே வருவாங்க. ஆமா ஆனா நடந்துக்கிட்டே வருவாங்க. வருவாங்க. ஆனா கொஞ்சம் சிந்தனை மாறிட்டா மாறிட்டா இதான் அவங்க குடம். உடம்புல கீழே கீழே விழுந்துரும். கவரி. கீழே விழுந்துரும். அதுதான் வித்தகத்தின் காதி விலை ஆடி வந்தாலும் ஆடி வந்தா அந்த பெண்ணு எந்த கதையை பேசினாலும் பேசினாலும் அந்த தாதி மனம் நீர் குடத்தே ஒருத்தரதான் இருக்கும். ஒருத்தரதான் இருக்கும். ஒருத்தனாலதான் இருக்கும். அந்த மாதிரி ஆஹா. யார் எந்த ஆட்டக்காரர் எப்படி ஆடினாலும் ஆஹா விளந்தை மனமேடு அப்படின்னு சொன்னா சொன்னா இந்த ஜமா வருதா ஆஹா ஒரு கருத்தான கதையை கேட்கலாம் ஆமா அப்படின்னு என்ன அது பாக்குறது. தாத்தா தான் இதெல்லாம் சொல்லி கண்டாரு. உண்மை இல்ல தாத்தா. அதனால அந்த தாதி மனம் அந்த நீர் குடத்தை நீர் கொடுத்து அதை போல தெருக்கூத்தை கவனமா கவனிக்கக்கூடியவர்கள். ஆமாமா இல்லையா? இந்த விளந்தை மனமேடு. ஆமா. அப்பேற்பட்ட ஆ. அப்ப அந்த கிள்ளையில் நாட்டில் செய்தது யாரு? தில்லைக்காவியும் அந்த கனகசபை. நடராஜன் அது பேர் என்ன? கனகசபை. கனகமே ஆமா. இதுக்கு பேர் என்ன? மனமேடு. நாடக சபை. நாரசபை. மனமேடு யாருக்கு வந்து தெரியாது. சுடே அந்த தில்லையில் இருப்பது தில்லை கனகசபை. கனகசபை. ஆமா. கடலூரில் இருப்பது சக்தி ஞான சபை. இப்ப வந்துச்சுல. தேவலோகத்தை கொடுத்து தேவ சபை. என்னாச்சு? இங்க கூடுவது இதுதான் நாடக சபை. அதனால நம்முடைய தெருக்கூத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஹா சிந்தனை தவறாத பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமா. அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் தாய் தந்தை மார்களுக்கும் சரிந்த கணவர் வான்களுக்கும் ஆமா. உங்களுக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். ஆமா. இவர்கள் அனைவருடைய பாதத்தில் பாதத்திற்கும் இந்த சிறுவன் ஆஹா. உங்களுக்கு என் மனம் கனிந்த வணக்கம். போகட்டும். அம்மா வந்திருக்கிறேன். அம்மா ஆழ்ந்தப்படா. சரி சரி அமர்வு கூட அமர்வு. சரி கூத்த கூத்த தம்பி பயம் உட்காந்து எங்கே எழுதி போனீங்க? நீங்க கூத்து உட்காந்து பாத்துங்க. உட்காரு அந்த அகில் மேல உட்காரு. ஜெயசித்தாரா ஜெயசித்தாரா உட்காரு உட்காரு உட்காரு.
போச்சுனாமா டேய் தம்பி ஏமா அதுல விடு மாதா பிதா குரு தெய்வம் அவரோட பாதத்திற்கு வணக்கம் செய்துட்டேன். ஆமா ஆனா அம்மா யாரும் தெரியுமா உனக்கு? அம்மா யாரும் தெரியாது உனக்கு யாரா சொல்லப்பா. அம்மா பெரிய இடம் பெரிய இடம் எத்தனை மூட்டை எடுத்தா தம்பி? 4 டார் சொல்ல விடு எச்சி கொடு. அம்மா, விளக்கம் விவரமா சொல்லு ஏய் எத்ரா பிறை சோடு தனக்கு வாடா காசு கொடுங்க வாங்கி வாடா வா 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 வாடா இருக்கிற நேரத்தை கொஞ்ச நேரத்துல ஐயோ யார் கொடுத்தாங்க அம்மா டைம் ஆகுது 12 மணி தோற போறாங்க போ யாருக்கு அது நான் சொல்லிட்டேன் நான் வாய்க்கிறேன் ரெண்டு பேருக்கு நீ ஒண்ணு எடுத்துக்க இரு பேச இரு தம்பி பார்வதி உமா பார்வதி ஈஸ்வரி மகேஸ்வரி பார்வதி மகேஸ்வரி மகேஸ்வரி ஈஸ்வரி ஈஸ்வரி பார்வதி பார்வதி அப்புறம் மகேஸ்வரி யாரு பார்வதி யாரு ஈஸ்வரி யாரு மூணு ஒண்ணுதான் மகேஷ் டேய் பாருங்க ஓய் பேர் மகேஷ் தம்பி அம்மா பேர் மகேஷ் தம்பி அம்மா நான் சக்தி ஓம் சடாரங்கி
பீத்துன்ற அதே தின்னு. காசு இல்லாத பொருள் அதே சாப்பிடு. வர ஓடி கேட்டியா வர மாட்டேன் சும்மா ரொம்ப சாப்பிடு. பேசாத இரு புரியுதாடா வேற மச்சான் சுடுகாட்ட போனே ஏடா சுடுகாட்ட போன குடுத்து அடிப்படா கூப்பிடலாமா கூப்பிடலாமா வா இப்படி வா அத்திகார போடுங்க வாடா இப்படி வாடா நீ வாடா மத்த இந்த கவுல தூக்கு மாடி முடியா ஈஷான வை அவன் குடி தூக்கு குடுத்து உடம்பு புண்ணாக்கிற வாடு சாட்சிமா ஏய் ஓ சக்தி சாடா அப்போடா நம்ம போடணும் ஏய் அந்த வேளாவா தனக்கு தாயா பாட்டை பாடினாரு அந்த பாட்டாக இருக்கும் கேட்டவர்க்கும் என்ன கீழே குடிஞ்சு பார்த்தா நீலா சண்டைய பார்த்தமா இரே 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 பேச வேணாம் இரே பாப்பா என்னவா வா வா அவரை போட்டு டீ கிடைக்கிறது பேசு நாளான தாமரை நம்ம நாளாக கைவீங்கல எங்க போய் நீ மாட்டிட்டு நான் தான் நரம்பு டாக்டர் கட்டு போட்டு விடுறேன் கடவுளே கூப்பிடாத கடவுள் இருப்ப இந்த கை முடிப்பாரா
போ இந்த வயசுல போ வீட்டுக்கு அடிமாயிருப்பாரு போயிட்டு 2 வருஷம் ஆகுது. போயிட்டாரா பாபா தம்பி ஏம்மா பாட்டகர்க்கும் பாட்டகருக்கும் கேட்டவருக்கும் பாட்டகர்க்கும் இந்த பாட்டை கேட்டவர்க்கும் இந்த பாட்டை கேட்டவருக்கும் கேட்டவரும் நான் அளிக்கும் கேட்டவரும் நான் அளிக்கும் நான் பேட்ட முனுசாமி இருக்கும் கேட்டமுடி சாமி இருக்கும் பாட்டகர்க்கும் கேட்டவர்க்கும் பாட்டகருக்கும் கேட்டவருக்கும் இந்த பாட்டை எழுதினார் அவருக்கும் அவருக்கு இந்த பாட்டை பாடும்போது கேட்டாங்களே இவர்களுக்கும் அவன் இல்ல பாட்டகர் பாட்டகர்க்கும் பாட்டகருக்கும் இந்த பாட்டை கேட்டவர்க்கும் இந்த பாட்டை கேட்டவருக்கும் இந்த பாட்டை எழுதின பேட்ட முனுசாமி இருக்கும் கேட்டமுடி சாமி இருக்கும் கேட்டவரும் நான் அளிக்கும் கேட்டவரும் நான் அளிக்கும் கிளிமொழியால் வந்தேன் வாரேன் பாடினாங்க கிளிமொழியாய் வந்தேன் வாரே பாடுகிறேன் ஆமா அப்பேற்பட்ட இந்த அண்டபவனம் அனைத்தும் சண்ட சராசரத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்த படைத்த நான் தான் ஆதிபராசக்தி. அம்மா தாயே ஏய் இரியம்மா பேசாத அதனால அதனால இந்த காட்சியெல்லாம் வாய்த்துருவாங்க ராமண்ணா உனக்கு போ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடுமே பாவம் அல்லா தன்னாலே அம்மம்மா ஓடுமே பாவம் அல்லா தன்னாலே ஒன்றாகி புவனம் எல்லாம் படைத்தவளோ நீயே. ஒன்றாகி புவனம் எல்லாம் படைத்தவளோ நீயே. இறைஞனவே ஈசனுடன் இணைந்திருந்த தாயே. உலகம் மூர்த்திகளோ போற்றிக்கொள்ளோ தாயே. உலகம் மூர்த்திகளோ போற்றிக்கொள்ளோ தாயே. முகாம்பிகையே முத்தும் மக மாறியருளோ. சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஒருங்கே பாவம் எல்லாம் தன்னாலே அம்மம்மா ஒருங்கே பாவம் எல்லாம் தன்னாலே. உன்னை சுற்றி ஓடோ உச்சமத்தை இப்புதியில் காதலிங்க நீயே
புகழ் கொஞ்சம் குப்பா தங்கராஜன் புகழை போக்கும் போட்டியா நீங்க வாப்பா இல்ல போ பண்ணி கொடுத்து கேட்கும் அலா நாளைக்கு வர வை தம்பி அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்கு குடமுழக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த திருக்குத்தை வைத்து இருப்பா எப்பா எப்பா ஏமா சித்தப்பா கதை கேட்கணும் சொல்லிட்டு பேசி கிடக்கு நீங்க எல்லாம் நேத்து ராத்திரி முதல் ராத்திரி முந்தானே இருகாவூர் பக்கத்துல கொங்கராயப்பாளையம் அங்க போன நாடகத்துக்கு இந்த மழையை கிட விடவே இல்லை கொண்டு போய் தட்டமோ திருப்பி வரவும் வரமோ கொண்டு போய் மத்தவன் 1:30 மணிக்கு வந்துச்சு 2:30 மணிக்கு ஆரம்பிச்சோம் 2:30 மணிக்கு வந்துச்சு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சோம் விடி 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 பேஞ்சிலே இருந்துட்டா ஆமா பந்தல் போட்டு சரியில்லை ஏன் அப்படின்னு கேட்டா அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் பண்ண வரேன்னு சொன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி எவ்வளவு மகத்துவம் உள்ளவளா இருந்தாள் வந்ததிலிருந்து இது நேரம் வரைக்கும் ஒரு பொட்டு தூத்த இங்க பாரு அந்த அம்மா அந்த அவங்க கதையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க ஆமா அப்பேற்பட்ட சக்தி வாழ்ந்த இந்த மனமேடு நகரத்திலே கோயில் குடிக்கொண்டிருக்கும்படியான என்ன கோயில் குடிக்கொண்டிருக்கும்படியான அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு குடமுழக்கு கும்பாபிஷேகத்தை செய்து வாங்க நல்லா இருக்கீங்களா இந்த திருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால எமக்காக மின்னேரத்திலிருந்து மாலை போட்டு துண்டு போட்டு மரியாதை செய்து பட்டு பீதாம்பரம் அளித்தார்கள் ஆமா வாத்தியார் 2 பேரும் செய்தாங்க அதான் எங்க போய் படுத்தாங்கன்னு தெரியல படுத்த நிலைமையில இருந்தாங்க இல்லை அது இல்லை நான் நினைப்பது 7 உபயதாரர் 7 உபயதாரர்களும் சேர்ந்து இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை செய்திருக்கிறார்கள் மறந்துடுங்கம்மா பிடிச்சிருக்கீங்கன்னா ஏன்னா ஒன்னே தருவோம் அது வசதி எதாவது கரெக்டாக இருக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் மாம்பெரி கும்பாபிஷேகம் மாம்பெரி கூட்டில் இருந்து அது கூட வெளி உலகத்துக்கு எப்படி காட்டுறது நான் அதெல்லாம் தெரியாது அப்படி நம்ம நடந்து எல்லாமே தெரியும் அது மட்டும் தெரியும் அப்பேற்பட்ட எமக்காக பட்டு பீதாம்பரம் வழங்கின அறுவர்களுக்கும் 7 உபயதாரர்களுக்கும் எமக்காக மாலை மரியாதை செய்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சிறுவன் அவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி எனக்கு யாரெல்லாம் ₹1 கொடுத்தாலும் மறுநாளைக்கு அவங்களுக்கு மலை போல் வளர வேண்டும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கே சுமைய ஜெயம் மகாராஜேஸ்வரி மகாக்கிரம் பொருந்தி உயர் திருவாளர் பேர் மதிப்புக்குரிய ஆமா பாண்டியன் எமக்காக 50 பாண்டியன் அவன் எங்கோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா எல்லாம் அம்பாள் தான் துணை நம்ம என்ன செய்ய முடியும் அம்பாள் காப்பாற்றுவோம் அதனால அந்த பாண்டியன் நமக்காக 50 ரூபா கொடுத்திருக்கிறார் கம்பெனி உரிமையாளருக்காகவும் 50 ரூபா கொடுத்திருக்கிறார் எனக்கு மட்டும் 50 கொடுத்திருக்கார் சரி பரவாயில்லை எமக்காக 50 ரூபா கொடுத்திருக்கிறார் 6 பேர் எங்க அம்மா அவங்க பேர் சொல்லுவாங்க சாரதாம்பாள் தானே சாரதாவா உயர்வாள் சாரதாம்பாள் அம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் எமக்காக 50 கம்பெனி வாத்தியாருக்காக 50 கெட்டிக்கார அயோக்கிய பையன் என்னது மெண்டல் பூபதிக்காக 50 குட்டி பசங்களே இனிமேல் கெட்டிக்கார வந்தான்னா மெண்டல் பூபதினு கூப்பிடுங்க என்ன கூப்பிடுங்க சொல்லு கூப்பிடுறா சொல்லக்கூடாது கம்மன் வர்றாங்க பிச்சு முண்டாட்ட வாத்தமான மெண்டல் பூமிக்காக 50 கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு இன்பற்று வாழ முடிகிறவரை பிரார்த்திக்கிற சுவேலையும் இப்போ வந்து கொடுத்தாங்க உங்க பேர் சொல்லுமா நம்ம இடம் உயர்ந்த வாழர் பேர் மதிப்புக்குரிய காளியம்மா ஊரு
சித்தப்பட்டினம் காரியம்மா எங்க வந்தாலும் கூட்டாடுனாலும் ஒரு 100 ரூபாய் கொண்டு கொடுத்துரும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். அம்மா கூட அச்சி ஒரு வயசு வைக்குது. என்ன ஊரு? அச்சி விடு. இன்னும் வேகமா சொல்லு. அதெல்லாம் காரியம்மா எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. எனக்கு 100. கொடுக்குமா? புரியலமா? ஐயோ பரவாயில்லடா. எங்கள் பூபதிக்காக 100. மெடல் கொடுங்க. கம்பெனி மெண்டல் பூபதிக்காக 100. கம்பெனி உரிமையாளர் கிருஷ்ணனுக்காக 100 கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா காரியம்மனுக்கு இந்த அங்காள பரமேஸ்வரி துணை இருந்து அவன் பெருமாள் துணை இருந்து திருப்பதி மலைமையில் அமர்ந்த எம்பெருமான் துணை இருந்து பலம் திரேகப்பலம் உறவரம் கொடுத்து கட்சிக்கு இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அதை யார் பணம் கொடுத்து பேர் சொல்லுமா? நான் பேர் சொல்லு. நீங்கம்மா யாராவது கொடுத்தாங்க சரியா? பச்சை பண்ண பச்சை பண்ண பேர் சொல்லு. பேர் சொல்லுமா? உங்க பேர் சொல்லு. இரு ஐயோ பேர் சொல்லு. வெண்ணிலா திருமணம். வெண்ணிலா திருமணம். ஆயிரத்தி அவனுக்கு திருமணம். கிருஷ்ணன் விளந்தையை சேர்ந்த பெத்தல வியாபாரி அவர்கள் நமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அங்காள பரமேஸ்வரி துறை இருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா சகத்தோடு என்பொற்று வாழும்படியாக பிரார்த்திக்கிற சுவேஜயம். அண்ணா உன் பேர் என்ன? வெண்ணிலா வார்த்தை. வெண்ணிலா வெண்ணிலா சரி முழு அது தப்பு இல்லை. சரிப்பா வெண்ணிலா பேரினால் கொடுக்கப்பட்ட ரூபாய் எமக்காக 50. அந்த குடும்பத்தில் இறைவன் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லாம் செல்வத்தோடு என்பொற்று வாழ்வுபடி இறைவனையும் இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். அருணாபுரம். அருணாபுரம் பச்சைப்பன். அருணாபுரத்தை சேர்ந்த பச்சையப்பன் அவர்கள் எமக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சி பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ்வுபடி இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். தமிழ் செல்வன். தமிழ் செல்வன் என்ன பண்ற? என்ன பண்றா? ஒண்ணா பார்த்தா நீத சரங்கள் 7 கணக்க. தமிழ் செல்வன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஆமா. சக்தி வெடி வேலா சூர பகவானி கண்ணை வந்த சரவண பாவனே சண்முகா. சக்தி வெடி வேலா சூர பகவானி கண்ணை வந்த சரவண பாவனே சண்முகா. தேவ உத்தமி தெய்வானை வண்டி முத்தந்தாரு ஓ முருகா. உப்பக சேனாவதி குகா குகா. சக்தி வடி வேல சூர பகவானே என் பேர் என்ன? சொல்லு பூபதின்னு சொல்லு. தமிழ் செல்வன். தமிழ் செல்வன். பேர் அன்பு ஆசை வைத்திருக்கக்கூடிய நம்ம இது பேசாத. உயர் நண்பன் தமிழ் செல்வன். தமிழ் செல்வன் நமக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் பெற்று அங்காள பரமேஸ்வரி துறை இருக்க அவங்க கும்பிடக்கூடிய குலதெய்வ துறை இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சுவே உன் பேர் என்ன பாட்டி? பாவாடை பாவாடை. யாருக்கா? உனக்கு 10 ரூபா கொடுத்து பாவாடை. அப்படியா? எனக்கு இல்ல அவங்களுக்கு தான் குடு. அம்மா மடி வச்சு வச்சு நடக்கும். ஏரியால காய்ச்சி பாடுறா. இந்தா எந்த வேலை காசா தான் பார்த்தா கொடுக்குற மனுஷன் நம்ம லவடிக்கு பூ சிம்ம பேசாத பேசாத நான் கரெக்டாக பேசுறேன். கேட்டு பாரு.
சரி விடு. ஹாய் அம்மா நான் யாரு? பார்வதி கைலாயமே கைலாயமே. குறிப்பிடமா அமர்ந்தவர்களே. எப்படி மறந்தவர்களே? 2011 நேத்திரத்தை படைத்தவர்களே. 2017 நேத்திரத்தை படைத்தவர்களே. ஏன் என்னாச்சு? 2011 நேத்திரத்தை படைத்தவர்களே. 2011 நேத்திரத்தை படைத்தவர்களே. சொல்றா. 2011 நேத்திரத்தை படைத்தவர்களே. 2011 நேத்திரத்தை படைத்தவர்களே. ஏமா ஏமா நேத்திரத்தை நேத்திரத்தை படைத்தருளிய படைத்தவர்களே. கரெக்டா சொல்லுங்கய்யா. 2011 நேத்திரத்தை படைத்தருளிய சொல்றா. அப்பேற்பட்ட பரம கடவுள் சரி இடமாக சரீரமாக பெற்றவள். அவன் அந்த உமா பார்வதி. ஆமா பொம்பளைங்க எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. ஆம்படி ஆகட்டும் சரி சமமா இடபாகம் பெற்றவர் தான். ஆமா. குடும்பத்துல இரு 100 ரூபாய் சம்பாதிச்சு சேர்த்து கொடுத்தா ஆம்படியா கேள்றா. சொல்லுமா. 80 ரூபாய் செலவா போனாலும் 20 ரூபாய் எடுத்து வச்சு குடும்பம் பண்றது தான் பொம்பளை. அதே போல ஆம்பளை 1/2 கிலோ மிளகா தூள் வாங்கி கொடுத்தா 2 வருஷம் வச்சுக்கணும். அதான் பொம்பளை கணக்கம். ஏம்மா? எது எது த்ரீ இந்த 2 வருஷத்துக்கு இந்த மிளகாத்தூள் போடுறதா இல்ல போடுறது இல்லையா? எடு காமிச்சு அப்படியே எடுத்துடணும். எல்லாருக்கும் மிளகாத்தூள் போடுறது அந்த மாதிரி தம்பி ஆஹா ஆம்படியா சொல்ல ஆஹா. தட்டி நடக்காத ஒரு பொம்மை நாட்டி நான் மட்டும்தான். எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் சரிதான். ஒரு நாலு கூட நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பாவாடைக்குள்ள இருக்கிறாரு. வணக்கம்மா. என்கிட்ட அவர்கிட்ட சரி இடமாக வாங்கிட்டேன். அச்சா ஆமா ஆமா ஆமா. புரிய அச்சா என்னது? சரிதாம்மா அர்த்தம். சரி அது போய் போகுது. வேண்டாம். எனக்கு ஒரு பட்டு பேர் உண்டு. என்ன அதான் உனக்கு ஒரு பட்டு பேரா? என்ன பேரு? வாயாடின்னு ஒரு பட்டு பேர் உண்டு எனக்கு. வாயாட சொல்லு வாயாடியா? வேண்டாம். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை படபடப்பு பேசுறா. அவ பெரிய வாயாடி. ஏய் உண்டா? அப்படி சொல்லுவாங்க. அடிச்சு போட்டுருவேன் நான். ஆமா. கூட்டு நல்லா இல்லாட்ட கூட போய் போதா அசிங்கமா பேசுறவட நான் வச்சு. எங்கனா கேட்டதை பேசுற கேட்டு படிச்சாங்கல்ல. கேட்டதே கிடையாது. என்ன பேசுற? ஏய் அங்க சொல்லுமா. வேணாம். சொல்லுமா. இன்னைக்கு சண்டை வேணாம் குடும்பத்துல. கண்டிப்பா வேணாம். இன்னைக்கு சண்டையே வேண்டாம். வேண்டாம். எங்க வீட்டுக்காரர் கூட பாக்குறவங்க 4 பேர் 10 3 பேர் என்ன குடும்பமா எங்க ஆம்படியா முண்டாட்டியா இது என்ன இது 4 பேர் 10 பேர் காரிக்க கூடாது. அப்படி காய் என் குடும்பத்துல செய்யக்கூடாது அந்த வேலையை. கண்டிப்பா நம்ம குடும்பம் என்ன குடும்பம். அதனால எங்க வீட்டுக்காரர் இருந்தா உங்க பொண்டாட்டி வந்து எத்தனை பசங்க? யாருங்க உனக்கு இருக்கா? ஆ. ஏண்டா? கேட்ட கல்யாணம் ஆயிடுச்சு தாய் தொங்குது. ஆமா. பார்த்தா வயிறு பார்த்தா 2 குழந்தை பிறந்திருக்கணும். 6 மாசம் கணக்குல இருக்கணும். எப்படி அது? இட்டி இட்டி சிரிக்கிறீங்களா? அதான் எனக்கு மட்டும் தான் வயிறு இருக்கு. நீங்க பொம்பளைக்கு தான் வயிறு இல்ல. டிவியில பாரு எல்லாம் விட்டு வெளியே வராது கலந்து அருகால் தாண்ட முடியாது. ஐயா வயிறு என்ன கடவுள் சாயத்தை இறக்குறாங்க. மனம் போட்டு நான் வரும்போது அம்மா ஒய்யா வந்தேன்னு அதுவும் ஜனங்களுக்கு தெரியுதா? என்ன பண்ணுது? 3 சாப்பாடு உனக்கு ஒத்துக்குது. எங்களுக்கு எங்க? நான் என்னன்றேன் கல்லங்க இப்படி சூதுவாதி இல்லாத இருக்கிறேன் பேத்து போய்க்கிறேன். வெனி வச்ச கண்ணி அடி சூத்துறேன்னா ஆப்ப கறி பிடிக்கல. கெட்டிக்காரன் வந்து 2-3 வருஷம் ஆகி போச்சு. கல்லங்க இப்படி சூதுவாதி இல்லாத இருப்போம் நாங்க. கள்ளக்கபடி இல்ல சூத்தோட இருக்குது. எங்க வீட்டுக்காரர் இருந்தாருன்னா கேமரா மாறிக்க போ. கேமரா நேரம் இது தூக்கண்டா பரமகாடு உட்காரு. பரமகாடு முதல் விநாயகர் இல்ல விநாயகனே எல்லாம் மைதா வேலை வச்சுருவாரு. தொங்குவாங்க தொங்கு பார்த்து வரணும். வெள்ளி அம்பலத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு உங்க வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லாத. என்ன சொல்லாத. என்ன சத்தம் வருது? எப்பா என்ன ஒண்ணு சொல்லாத அவங்கள. அந்த ஆட்டோ நோத்து போயிடுவாங்க. அது ஒரு இது உள்ள ஆள் இருக்காரா பாதுகாப்போ. ஐயா ஏப்பா இந்த சின்ன கோல கூட நான் எலி குத்திட்டு வரேன்.
இது சில்லாக்கோல் அல்ல, வேற என்ன? ஆக்கல் அடித்தல் படைத்தல். ஆஹா. நாங்கள் மூவரும் ஒருவர் இந்த அடையாளம் சின்ன திவி சூலம். என் மகனை உத்தம அட்வான்ஸ் காசு தர முடியாது. ஏம்மா வரேன். மூக்கு பிடி போறியா? மூக்கு பிடி போட்டு வா. என்னங்க பாம்பா இருந்தாலும் பாம்பை காணா? பாம்பை காணானே? ஓ, இந்த பாம்பை குத்தி அந்த பாம்பை சீக்கி மங்கா சிவபெருமான் வெள்ளி அமரத்தி அமைதியா உட்கார்ந்திருக்கிறான். அப்படியா? அவன் இல்ல. எப்பா 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 தலைவா தலைவா. பாதே வந்தானே கம்ப்ளீட் மாட்டீங்களா? உட்கார் 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 உட்கார். டேய், மாறவா பாக்குறீங்க. நம்ம மனுஷாக்கா போராட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது. 7 உபயம் ஒண்ணா சேர்ந்து வச்சிருக்காங்க தம்பி. ஆமா. சரி, அது போய் போகுது. சிவபெருமான் வெள்ளி அமரத்தில் அமைதியா உட்கார்ந்து சிம்மாதனத்தில். அப்படியா? சரி, நான் பாக்குறேன் போ. நீ போடா. ஏங்க பார்வதி உட்காரியா? எங்க இவட குடும்பத்துல சண்டை வேணாண்டா. நான் அதான் சொல்றேன். ஆ. கங்கராச்சுலேஷன். என்ன சந்தோஷமா போகணும் அர்த்தம். எங்க பார்வதி உட்காரியா? சொல்லி வச்சா பேட்ட வர. இதாம குடும்பத்துல சந்தோஷம். யார் சண்டாங்க போறாங்க? பாவாட சொல்லுது. நான் ஒண்ணுமே பேசல. என் உட்காந்துருந்தா என்ன புடிச்சு அப்படி புசு புசு எழுந்துச்சா? என் மூக்க தொட்டவங்க அம்மா, ஏங்கன்னு சொன்னா என்னன்னு கேக்குறேன். நான் ஊமியா செவிடா பேசாதவனா? ஏங்கன்னு கேக்குறேன். அப்படி என்னன்னு தான் கேட்பாங்க அவங்க. அது உட்காந்துருந்தே கேட்கும். அது ஏஞ்சி வரக்கூடாது, கையை நீட்டக்கூடாது. ராத்திரி நம்ம உட்காந்து பேசுவோம். நாம வீட்டுல அவங்க வீட்டு போறா. நாம நீட்டலாம். அவங்க நீட்டக்கூடாது. ஆமா, ஆமா அம்மா. தெருவுல போகும்போது மட்டும்தான் ஆம்பளை எனக்கு மரியாதை. செவுத்து உள்ள போனா இல்ல. தொடப்பட எடுத்து முடிச்சிடும். நிமித்தி எடுத்துவோம். நிமித்தி எடுத்துதான் போராட்டம் போட்டேன் நானு. நிமித்தி நிமித்தி தான் வயிற்று முன்னாடி. சீ, வாசம் போயிட்டு ஏங்க பார்வதி சீ, உட்காருங்க. இது அவனோட குடும்பம் இது. நீதான் கொஞ்சம் போடும். ஏன் இட்லி யாருக்கு முன்னாடி தொட்டு கொடுப்பாங்க? ஏன் அவசரம்? சரியா சரியான வாசம் போயிட்டு பொண்ணா இட்லி. ஐயா 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 சாமி. பார்வதி சீ, உட்காரு. ஐயாம்மா, இங்கதான் காட்டுறது. ஆமா, என்ன அங்க உள்ள போனா கஞ்சா குடிச்சிட்டு படுத்துக்கிறது. சண்டை வாங்குற கேள்வி. அங்க உள்ள ஒண்ணு கிடையாது. ஆனா பேசிட்டு வாங்காரு ஒரு தெரியாது. ஏங்க கருணை பொழிய தீருங்க, கருணை பொழிய வளர்ந்தே. கருணை பொழிய தீருங்க, கருணை பொழிய வளர்ந்தே. கைலை மலையில் வாழும் கர்த்தனே, உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே, உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே. உயர் காசியோர் புகழ் பேசும் தெய்வமே, காசையாய் உன்னை பூஜை செய்கிறேன். உயர் காசியோர் புகழ் பேசும் தெய்வமே, காசையாய் உன்னை பூஜை செய்கிறேன். என் கர்ம பாவம் தீரவில்லையா ஐயா, என் கர்ம பாவம் தீரவில்லையா, என்ன காக்க வரவும் மனம் வரலையா. ஓஹோ, எங்க வீட்டுக்காரரை பத்தி பெருமையா பேசுறவன் நான் மட்டும்தான். இப்ப எப்படி பாட பத்தியா? என்ன ஊன்றீங்க? எதை சொன்னாலும் நான் யோசிக்கிறதுல என்ன மட்டும். நல்ல குணத்தோட இருக்கான். நல்ல குணத்தோட. ஆமா. எங்க பார்வதி சீ, உட்காரு. எதுக்கு
நான் என்ன சொல்றேன் அந்த உட்காந்து எதுக்கு ஏன் திருப்பின்னு கேட்கறேன் நான் சத்தியமா சொல்றேன் உன் பைப்புல தண்ணி வராது எனக்கு இருக்கிற ரோசம் கூட உனக்கு இல்ல என்ன ரோசம்? என்ன ரோசமா டேய், என்ன ரோசம்? நான் கடலூர் பக்கம் 10 ராத்திரி சரி. வைசோதனை பாலை ஆடிட்டு வீட்டுக்கு வரேன் ஆடிட்டு பாதி நேரத்துல போய் என் பொண்டாடி செஞ்சேன் 10 நாளையில கருதவனுக்கு இன்னைக்கு வந்து வெகு காட்டேன் டேய் அடி போடி ஆயிட்டோம் கே அப்படி சொல்லிட்டு திரும்ப வராடல என் மாமியா படுத்துட்டான் வெயிட் பண்ண சீன்னு சத்தியமா நான் அதுக்கு லாக்கி வெளியே சொல்லாத அதுக்கு நாய்க்கு வெளியே சொல்லாத அது இல்லையே போய் கும்பிடு 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 கும்மரா அது நாய்க்கு கும்மரா சுவாமி பார்வதி பல்லலையார் ஜோனன் நீலால ஜிக்கிட வரதத்த மாசாதம் மணிக்கிட்டாய் தேவர் குறையாத முப்புறம் இருக்கிட்டாய் தேவர் குறையாத முப்புறம் இருக்கிட்டாய் பல்லலையார் ஜோனன் நீலால ஜிக்கிட வரதத்த மாசாதம் மணிக்கிட்டாய் தேவர் குறையாத முப்புறம் இருக்கிட்டாய் தேவர் குறையாத முப்புறம் இருக்கிட்டாய் என்ன அது உடைய உட்காரமா இரு நைனா இன்னொரு கார்மங்க நடக்கும் திருவண்ணா மலைதனில் உண்ணா மலையோடு திருவண்ணா மலைதனில் உண்ணா மலையோடு வெள்ளுவோர்களும் உன்னை கொள்கிறேன் ஐயா காணாதங்கன்னு முடி தேடிட உன்னை காணாதங்கன்னு முடி தேடிட அந்த காம சொன்ன மானம் வாயில என்னதான் செய்தேன் தெரியுமா? என்ன செய்த? இப்படியெல்லாம் வருந்தி பாடுறவன் சரி கடைச்சி பட்டா இந்த புறம் போக்கு அந்த அம்மா பட்டாயில பொறுப்போக பொறுப்போக டேய் அவ என்ன கேட்டா? பட்டாயில பொறுப்போக்கு பட்டா இல்லா பொறும்போக்கு எப்படி? உண்மைதான். நான் பட்டா இல்லாத பொறும்போக்கு தான். எப்படி அர்த்தம்? ஏய் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஆமா சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? ஏங்க ஏன் இது போறாப்ல படுத்துற இடம் முடிச்சுக்கலாம். அந்த இடத்துல அதே குழியில இடம் பத்தாத வேற ஒருத்தர் கொண்டு போய்க்கிறான். ஆமா நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம் அன்பருக்கு கொடுப்பது காதில் அணிவது கையில் எடுப்பது டூ 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 5 இருக்கக்கூடிய இடம் சுடுகாட்டை எவனும் பட்டா பண்ண முடியாது. அதனாலதான் பட்டா இல்ல பொறம்போக்கு. நீ உட்கார சத்தத்தை வந்துடுறா திருவண்ணாமலை எடுத்துக்கோ 25 ஏக்கர் 17 சென்ட் ஐயா பேர்ல இருக்குது. சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கர் 32 சென்ட் இவர் பேர்ல இருக்குது. யார பார்த்து பட்டாயில பொறம்போக்குன்ற ஒரே சென்ட் கூட ஒரு பேர்ல பட்டா இல்ல. ஏன் தம்பி? ஓ திருவண்ணாமலை இருக்க ஆமா அண்ணாமலையார் மனைவி பேர் என்ன? அபித குஞ்சாமா. ஆமா அபித அபித குஞ்சாமா அப்படி சொல்லு, அசிங்கமா சொல்லாத. அந்த அபித குஞ்சாமா நான் தான். அந்த 25 ஏக்கர் என் பேர் தான் பட்டான். 17 சென்ட் சிண்டு ஒரு சிண்டு ஒரு மாட்டா போடுதுமா? சிதம்பரம் 50 ஏக்கர் 32 சென்ட். சிதம்பரத்தை ஆண்டு வரக்கூடியவர் யார்? தில்லை நடராஜ பெருமாள். தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி யாரு? சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி நான் தான். இவர் தான் தில்லை நடராஜ பெருமாள். அப்போ அந்த 50 ஏக்கரும் என் பேருக்கு தான் பட்டான். இதுக்கெல்லாம் சாட்சி கையெழுத்து எங்க அண்ணன் நாராயணன் தான். இவர்கிட்ட சக்திமா அம்மா ஒரு சிண்டு கிடையாது இருந்தாலும் என்ன பட்டா. எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயில் பூரா சத்தியமா இவர் பேர்ல பட்டா இருக்குது. எங்க அண்ணன் மேல தான். அவர் தான் சாட்சி கையெழுத்து என் மேல தான் பட்டா இருக்கு. இப்ப கூட சத்தியமா திருவண்ணாமலை சுத்தி வர எத்தனை மைல்? 14 மைல். 14 மைல். அந்த 14 மைலுக்கு 14 மைல் ஏறினாலும் 14 மைல் இறங்கினாலும் 14 மைல் இல்லையா? ஆமா. அந்த 14 மைல் அந்த பூரா அந்த மலை பூரா சக்திமா யார் பேருக்கு தான் பட்டான். இவர் பேர்ல ஒரே சென்று கூட கிடையாது. சக்திமா அந்த அங்கலம் சக்திமா ஒரு நொடியில் வந்து ஏன் பரவாயில்ல. ஏமா நமக்கு பிற்காலத்துல தேவைப்படுற ஒரு 6 அடி ரீஸ்ட் பண்ணி வைக்கிறதுல எனக்கு தேவையில்லைனா என்ன காரணம்? எவன் அறிந்தாலும் சிவன் அறிவதில்லை. சிவம். ஆமா சிவம் சிவம். நான் இருக்கிற வரைக்கும் சிவம் ஜீவன் இருக்கும். ஆமா. நான் உன்னை விட்டு ஒதுங்கிட்டா சவம்
சவம். ஆமா இந்த சிவம் இருக்கிறவருக்கு சீவாயும். சிவம். அந்த கால் வாங்கினா சிவம், ஆ. கால் வாங்கலன்னா சவம். சவம். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் நிலைக்கும். ஆமா நான் உன்னை விட்டு ஒதுங்கிட்டா எட்பாடி அதனால் எந்த காலத்திலும் எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. இந்த சிவம் அழிவது கிடையாது. எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாது. அதனாலதான் வடிவான சந்திரன் மையனக்கென்று ஐயா திருமன்னன் நடராமன் தடுத்திட்டாய். தூது சென்று சுக வாழ்வு கொடுத்திட்டாய் என்று தூது சென்று சுக வாழ்வு கொடுத்திட்டாய். சுத்தனை பொருள் அத்தகைய உனை வைத்தமார்கள் நடித்த கொள்கிறார். அந்த காலனையே காலால் உதைத்திட்டாய். ஐயா காலனையே காலால் உதைத்திட்டாய். அவருக்கு என்றும் படினார் என்று நீங்களாம் கூத்து பாக்குறீங்களே. ஆண்களிடத்தில் பெண்களுக்கு சரி சமமான வாழ்க்கை ஏற்பட்டது எப்போ, அது எந்த நேரத்திலும் கேட்டா, இருபா திருவண்ணாமலையில தான் ஈஸ்வரன் பார்வதிக்கு இடமாக கொடுக்குறான். ஆமா அவளையிடம் சென்று என்னை விட்டு பிரிந்து கம்பா நதி முதல் காஞ்சிபுரம் முதல் தனிவி சென்றார். காளி மாலி சூரி காளி சூரி மக்கள் காமாட்சி மதுரை மீனாட்சி காமாட்சி மதுரை மீனாட்சி விசாகப்பட்டினம் விசாலாட்சி திருப்பூர் திருநெல்வேலி. ஆமாங்க அதுங்க பல உருவம். உருப்படாத கோயில உண்டவாங்க இத்தனை பையன். காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி. விசாகப்பட்டினத்துல இருக்கிற விசாலாட்சி. துபாயில இருக்கிற துர்க்கை அரங்கனூர்ல அங்கால பரமேஸ்வரி. பள்ளிப்பட்டில மரமேட்டுல இல்ல கம்யூனிட்டியா மரமேட்டுல கண்டா அங்கால குலதெய்வம். அதனால சுவாமி அப்போ எம்மா எப்படியா உங்களுக்கு சொல்ல வரணும் கேட்டா பெண்களுக்கு சம உரிமை ஏற்பட்டது திருவண்ணாமலையில தான். அதனாலதான் இந்த பாட்டை நான் எழுதினேன். விதியினர் பார்வதி துதி செஞ்ச ஈசனை இளையேறி இளவாக தரித்திட்டாய். உந்தன் மருமகன் காமனை எரித்திட்டாய். உந்தன் மருமகன் காமனை எரித்திட்டாய். கங்கை கங்கை இந்த சந்திரன் சந்திரன் அவன் பேர் என்ன மதி. மதி அவன் பேர் என்ன மதி மதி மதிய கங்கைய தலையில் சூடிய மதிய கங்கைய தலையில் சூடிய தில்லையில் காடி வடுகாடிய சாமி உங்கள் மருத்துவத்தை சொல்ல போகுமோ. ஐயா ஏமா 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 கடவுள் பெருமையை நம்மள சொல்ல போகுமா. கொஞ்சம் நான் எது ஒன்னாலும் பேசலாம். ஆமா ஆனா இந்த மனசுல துதி செய்துகிட்டே தான் பேசணும். கண்டிப்பா. ஆனா உன் மருத்துவத்தை சொல்ல போகும்போ ஐயா இந்த மனித பிறகு என்னால் ஆயுமோ. எங்க வீட்டுக்காரர் பட்டை போட்டிருக்காரு. ஆமா அதுக்கு பேர் என்ன? பட்டை. பட்டையா? சாம்பல் சாம்பலால பட்டை போட்டுறாரு. வேகாத சுடலையில் ஆகாத சாம்பலை ஆகாத சுடலையில் வேகாத சாம்பலை அங்கமெல்லாம் பூசு பித்தனே அறுபத்தும் உவக்கரும் சித்தனே அறுபத்தும் உவக்கரும் சித்தனே அப்ப சுந்தர மாணிக்கத்தில் ஞான சம்பந்தம் பண்ண மந்திரம்
நாள் வரும் பாடிட இந்த அடியை சேகர் கருப்பூடிட பார்வதி தில்லை தாண்டவா இந்த பார்வதி தினம் முன்ன வேண்டவா தில்லை அம்பா நாதனே பார்வதி அப்ப ஒண்ணு நோண்டவா சாமி பார்வதி நீ என் அரியை பரியா செய்த பார்வதி இந்த முத்தாமியா சக்தி பார்வதி அதனால இரு இரு இதா ஏமோ சண்டை இல்லாத குடும்பத்துல நம்ம போய் இடபாகத்துல உட்கார்ந்தாதான் ஆமா இரு இரு இருமா இன்னைக்கு நம்மளை பார்த்து அவங்க சண்டை போட்டு அவங்க ஒரு குடும்பத்துல சண்டை உற்பத்தி ஆகணும் இப்படி பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு யா என்னன்னா இரா எதை தாண்டா மலரவதி என்னுடைய பொறுப்பு செல்லாமல் பார்த்து பாதத்தை பண்ணிதான் சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம். ஒரு சின்ன கேள்விங்க அதுதான் நான் சொன்னேன். கேட்டா தவறா நினைக்க மாட்டீங்க தடையில்லாமல் கேட்கலாம். ஏமா 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 பாட்டியா தடை இல்லாத சொல்லுவீங்களா கோபம் இல்லாத சண்டை இல்லாத சமாதானம். நம்ம இன்னைக்கு சரி, எந்த சண்டையும் வேண்டாங்க. பரவாயில்ல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். தடையில்லாமல் கேள். உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? இந்த உமையவள் அறிந்திடக் கூறு. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? அவர் யாரு? இந்த உமையவள் அறிந்திடக் கூறு. உமையவள் அறிந்திட. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? நீ தெரியாதா? ஆஹா. மகதி. ஓ. ஆதி உலகத்தில் முதல் தெய்வம் நானே. ஆதி நானே. ஆதி சுத்தமகத்தி ரத்தானே. உலகத்தில் முதல் தெய்வம் நானே. ஆதி நானே. இந்த சுத்தமகத்தி ரத்தானே. இந்த சுத்தமகத்தி ரத்தானே. மகதி. இது தெரியாத இவ்வளவு நாள் எங்களோட குடும்பம் நடத்திட்டு இந்த புவியில் இந்த பாலாக்கிய புவியில் முதல் அனைத்திற்கும் முதல் கனவு வேண்டாம். என்னது? நான் தான் முதல் கனவு நான் தான். அப்படியா? ஆமா. சத்து பேர் சிவன் பேர் இதோ சத்து யோசித்து சொத்த ஜகத்தன்றே. சத்து பேர் சத்து பேர் இதோ சக்தி பெரிதோ சிவன் பெரிதோ சக்தி யோசித்து சொல்ல ஜகத்தன்றே. சக்தி சக்தி யோசித்து சொல்ல ஜகத்தன்றே. இந்த சக்தி இது தூங்கல. பூமி இது தூங்கலையாங்க தூங்கலையாங்க. டேய் பூபதி,
50 கோடி 70 லட்சம் என்ற விஸ்தீர்ணமான உலகத்தில் ஆமா சிவம் இல்லையே சக்தி இல்லை எந்த ஜீவனும் இல்லை. ஆமாங்க அதனால் சிவன் இல்லையே சக்தி இல்லை, ஆமா சக்தி இல்லையே சிவன் இல்லை இருவரும் கலந்தது ஒரு உடல் பாதம் என்பது வைத்து விட்டார். அச்சா என்னது சிவம் இல்லையே சிவமயம் இந்த உலகம். சிவம் இல்லையே சக்தி இல்லை. என்னது சிவம் இல்லையே சக்தி இல்லை. சிவமயம். ஆமா உலகமே சக்திமயம். உலகமே சிவமயம். சக்திமயம் சிவமயம் எதுடா முக்கியம்? சக்திமயம் கண்டிப்பா சக்தி தான் உண்டு. டேய் எல்லாம் முக்கியம். சிவன்மயம் தான் உண்டு. சிவன்மயம் தான் உண்டுமா? ஏங்க உலகத்தில் சிவமயம் சக்திமயம் சிவமயம். கத்தி பெரிதோ உரை பெரிதோ சக்தியோ சக்தி சொல்லுங்க கத்தி பெரிதோ உரை பெரிதோ கத்தி அந்த கத்திய போடக்கூடிய உரை. உரை ஆமா கத்தி பெரிதோ உரை பெரிதோ சக்தியோ சக்தி சொல்லுங்க தன்னலே கத்தி பெரிதோ உரை பெரிதோ சக்தியோ சக்தி சொல்லுங்க சக்தி பெரிதோ சிவன் பெரிதோ சக்தியோ சக்தி சொல்லுங்க தன்னலே சக்தியோ சக்தி சொல்லுங்க கத்தி பெரிதா உரை பெரிதா சக்தி பெரிதா சிவன் பெரிதா? ஏண்டா கத்திய உரையில் இடுவது அப்ப உரைதான் பெரிய. ஆமா அதுக்குள்ள அடங்குவது கத்தி. ஏய் ஏய் அதனால் ஆமாடே சக்தி இருக்கலாம். அந்த சக்தியை அடங்கும் செய்து ஆட்கொள்வது சிவமயம். அப்போ இந்த உலகத்தில் அப்ப உரைதான் பெருசா? என்கிட்ட இந்த சிவனோடு ஒடுக்கியவள் ஈஸ்வரி. ஆமா. அப்ப நீங்க உரை ஆமா நான் கத்தி ஆமா. உன்னோடு ஒடுக்கி விட்டேன். ஆமா. அப்படிதானே? ஆமா. ஏமா நீங்க எல்லோரும் நல்லா யோசிச்சுங்க. அவர் உரை நான் கத்தி என்ன எனக்கு இடமாக கொடுத்தார். அவருக்குள்ள போய் நான் ஒடுங்கிட்டேன்னு சொல்றேன். ஆமா. அப்படிதானே? ஆமா. அப்போ இந்த அண்டம் எதற்கடக்கும்? இந்த அண்டம் ஆகாயத்தில் கிடக்கும். ஆகாயம் எதற்கடக்கும்? ஆகாயம் வாயு கிடக்கும். வாயு எதற்கடக்கும்? உருளைக்கிழங்கு கடங்க பள்ளிக்கு உருளைக்கிழங்கு அதுதான் வாய் வருது. வாயு தேய்வு கிடக்கும். தேவி எதற்கடக்கும்? தேய்வு நாதத்துக்கு கிடக்கும். நாதம் எதற்கடக்கும்? நாதம் வித்து கிடக்கும். வித்து எதற்கடக்கும்? ரவ சந்து கலக்கம் இப்ப சொல்லுங்க. விந்து எதற்கடக்கும்? விந்து எதற்கடக்கும்? நீங்க சொல்ல இருக்கு உரைதான் பெருசு என்னோடு அடங்கினவள் உமை பார்வதி அப்படி சொன்னீங்களே உன்னோட அடங்கிட்டு சொல்லிட்டீங்க. ஆமா. அப்ப விந்து எதற்கடக்கும்? வேண்டாம் சொல்றது விந்து சக்தி கிடக்கும். சக்திக்கு அடக்கம். கேட்கலாமா? முதல்ல என்ன சொன்னாரு? உரதான் பெருசு நீ கத்திடி நீ என் உரைக்குள்ள அடங்கக்கூடியவள். ஆமா ஆமா என்ன ஆமா? அப்ப விந்து சக்தி கிடக்கும். சக்தி கிடக்கும். அப்ப யார் பெருசு? எது? அப்ப யாரு பெரியது? விந்து சக்தி கிடக்கும். அவ்வளவுதான். என்னையா இது? சந்துக்குதான் ஐயா சக்தி சக்தி எதுக்கு அப்படி நான் சொல்லு. அப்ப அதுக்கு மேல என்ன சொல்லு? சரியா? விந்து பையா. ஆமா. அப்ப யார் கிடக்கும்? யார் கிடக்கும்? உங்களுக்கு தான் இருக்குமா? சக்தி பற்றி சொல்லுங்க. ஏன் சக்தி அவருடைய பழக்கம் அப்படிதான். எவ்வளவு காலம் அரவணைத்தாலும் ஏதாவது கேள்விகள் கேட்பது, என் இடமாகத்தை விட்டு பிரிவது, பல காலம் கிடந்து சாமி நான் செய்ததுதான் தவறு இடமாகம் அடைவது. தாண்டவம் புரி பூதளம் படி
வேகமா போனான். ஆண்டவா தில்லை தாண்டவா ஆமா ஆண்டவா என்னை ஆதரிப்பவர் யாரு யாரும் இல்லை ஜடாதரா. அப்ப என்ன விட்டுட்டா உன்கிட்ட தான் வருது அம்மா. ஆமா வேற வழி ராமனே விட்டு வேற எங்க போவோம்? அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அம்மா நீ பண்றது எவ்வளவு குண்டர் மடங்கா பண்றமா? கேட்காது கேட்டுவிட்டு திரும்பி சண்டை போட்டு திரும்பி ஆண்டவன் ஆண்டவா தில்லை தாண்டவா உன்னை வேண்டாவா என்னை ஆண்டருள். ஆஹா அம்மா கேட்டுக்கார மெண்டல் ஆகிட்டு குடும்பம் என்ன இதெல்லாம் வாடா டேய் வாடா போட தேட போய் போடான்ட்டா. இங்க வாடா என்னடா டேய் கீழா. இது என்னது சோளம் உள்ள போனா என்ன ஆகும்? ரத்தம் வரும். ஏய் அதை நினைச்சு வாங்க. உடல் வெளியே வரும். அப்புறம் உடனே வெளிய வந்துட்டா இதனால வராது, இங்க பேசுறதுனால வந்து செல்போன் பேசலாம். சாமி வருது. ஏம்மா, கடைசியா மறப்பதும் மன்னிப்பதும் ஆடவனுடைய கடமை. அதெல்லாம் இல்ல. 1000 பேசினாலும் ஆண்களுக்கு பெண்கள் அடக்கம் என்பதுதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையை தவிர அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை அது குடும்பம் இல்ல, அது கடம்பம் சொல்லுவாங்க. அதனால உனக்கு நான் கட்டுப்பட்டவனை. அதனால் இந்த பார்வதி உன்னுடைய இடமாகும். ஒரு 7 டன் கால் மரம் இன்னும் உடனே திருக்கோளூர் சிகிச்சைக்கு போனா 4447 நரம்புல நடுநரம்பு குட்டிச்சு. நடுத்தர போயிடுச்சா சாமி இனிமே சண்டை வேண்டாம். இடமாக உட்காரும் போதே அப்புறம் பொண்டாட்டி மட்டுமா சண்டை வாரான்ற அமைதியா வந்து உட்காரு. எகிரி உட்காந்தா என்ன 7 டன் கால் மரம் உதவி எங்க தாங்கத்து? அழகால நீலம் மேனி அவன் என்ன நான் கேட்டுவேன். அவங்க மூஞ்ச பார்த்தா இன்னும் செனப்போடு சூத்தாட்டமே தெரியாது. ஒருத்தன் பண்ணி பீசணும், ஒருத்தன் நாய் பீசணும். நீங்களா என்னடா உதயகிரி வரக்கூடிய சண்டல் முண்டல் எனக்கு தேவை கைலாயம் வேணும். உதயகிரி அஷ்டகிரி உதயகிரியா இருந்தா நான் கேட்டா குடுத்துரும். சும்மா என் மகாராஜ்ல ரொம்ப வரக்கூடாது. என்ன கம்பீர் மச்சான் மச்சான் நான் என்ன சொல்றேன், என் கையில சூழல் தெரியாத பேசுறான். அவன் கை பார்த்தேன். வீட்டுக்கார கையில சூழல் இருக்குது, எங்களை ஆட்சி கூட பார்க்க முடியாது. நீ கவலைப்படாதமா. என்ன தலையாக்குறீங்கன்னா இப்ப பாருமா ஐயா ஏமா இப்ப ஓமம் கொடுத்துட்டு உட்காரு. ஐயா நீ சண்டைக்கு வா. ஓமம் கொடுத்துருக்க. சரி சரி நான் எப்படி சண்டை செய்து பாரு. ஆமா சரி ஒரு மணி கூட
அந்த மாதிரி எப்படி புடுங்கணும்னு நம்மள என்ன புடுங்குவாங்களோ இருக்கிற வேண்டாம் புடிங்கணும் என்ன மாதிரி இது என்ன துண்டு எடுத்து நட்டு எடுப்பீங்க ஒரு சேஃப்டி தான். என்ன சிஸ்டர் அப்ப ஏன்டா வீட்டுக்காரருக்கு குடும்பம் சேர போது அப்ப எனக்கு கையிலாக கொடுக்க முடியுமா கையிலாக கொடுக்க முடியுமா முடியாதா என் மக்களை ஒரு என்ன நிம்மன்னு போடுற எங்க சொல்ல கையெழுத்து கொடுக்குறாங்க ஒரு கம்பெனி வாதியார் சம்பளம் தர ஆமா இருமை கூத்து பாக்குறீங்களா ஓ என்ன அடி சொல்றாரா ஏய் என்ன இரு ஆமா ஏ போடா பொட்ட அங்க போய் பாருங்கடா நீ நிக்கிறது எட்ட யாரு இத பொட்ட எப்படி அம்மா இது யாரு எங்க அப்புறம் வந்து இருக்காங்க உன் பொட்டாட்டி கேட்டாங்க ஆனா நீ ஆம்பளை சினிமா தான் மோதி பாருன்னு சொன்னேன். ஏய் என்னடா ஊர்ல 10 பேர் மண்டி ஓசுனானு வாயா புட்டா ஓய்சுவா இவனுக்கு என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி அடிக்க என்னடி ஏய் 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 வாடா பூஜை வாடா அப்புறம் சாப்பிட்ட இலை பொறுப்பு அந்த கண்டாடி வருவேன் என்ன சாப்பிட்டால
அட போடாங்க அட மூடா உனக்கு வந்த என்ன என் கூட வந்து நான் என்னன்றேன் கைலாயம் உங்களுக்கு வேணுமா? ஆமா. என் ஒக்கா போனதா? உன் அம்மா போனதா? உன் பொண்டாட்டி போனதா? இல்ல யார் சொல்லு. பட்டா போடுறா இருக்கும் மூடி வாடி கம்முட்டு என்ன அடிக்கிற நீ என் அண்ணன் திருவரங்கா சென்றால் குறை சென்றால் குறை சாமி அங்க திருவரங்க போய் மாட்டிக்கிச்சு எங்க அடிச்ச பிற்பாடுதான் ஒரு நிம்மதியா இருக்குது சத்தியமா அந்த தொட அவங்க போட பொட்டா போய் அடிக்கிட ஆவலா போய் அடிக்கிட ஆவலா ஒரு ஆம்பியா ஏமா சத்தியமா அடிக்கிறீங்க அடிச்சாங்கடா உனக்கு 2 கோசம் அவனுக்கு 2 கோசம் முண்டாசுர கைலாய வைகுந்த